மைண்ட்லெட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல, அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏன் ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து. இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? முதல்ல முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் சிம்மம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சனி பகவான் அஷ்டம சனியா இருக்காரு. அஷ்டம சனியா இருக்காரு அப்படின்னாலே முதல்ல ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் ரொம்ப வந்து உஷாரா பாத்துக்கோங்க. ரெண்டாவது, கையிருப்பு கடன், ஏதாவது கையிருப்பு காசு இருக்கு அப்படின்னா கடன் கொடுக்க கூடாது. கடன் கொடுத்தா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாம ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். அது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வீடுன்னு இருந்தா பிரச்சனை இல்லாத வீடு இல்லை இல்லைங்களா? இந்த பிரச்சனை எல்லாம் வந்து தீர்ந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும் அப்படின்னா மட்டும் போதுமானது, அது கடந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சுற்றுப்புற சூழல்ல, அதாவது நம்மளோட நெய்பர்ஸோட நம்மளுக்கு நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்காது. நெய்பர்ஸை பத்தி நம்ம பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ரயில் ஸ்நேகம் மாதிரி. இன்னைக்கு நம்ம வந்து பாருங்க எல்லாரு கூடயும் பழகுறோம். ரயில்ல வந்து பாருங்க ஏறின உடனே ஒரு இங்க இருந்து நாகர்கோயில் வரைக்கும் போறோம் அப்படின்னா எல்லாரு கூடயும் பிஸ்கெட் சாப்பிடுறது, சாப்பாடு சாப்பிடுறது, நீங்க சாப்பிடுறீங்களா கேட்போம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்து அவங்கவுங்க இறங்கி போயிட்டே இருப்பாங்க. நம்ம பெருசா ஐயோ உங்க ஸ்டேஷன் இறங்கி போயிட்டாங்களே அப்படின்னு மூலையில உட்காந்து அழவா செய்யறோம். அந்த கதை தான். நெய்பர்ஸை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இருந்தாலும் சனி அஷ்டம சனியா இருக்கா அப்படின் போது இந்த 5 விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராகு பகவான் 7ஆம் பாவம், களத்திரஸ்தானத்துல ராகு. களத்திரஸ்தானத்துல ராகுமா, குருனோட பார்வை இருக்கு, கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமா திடீர் தன பிராப்தி, ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்க பிசினஸ் செய்றீங்க அப்படின்னா பிசினஸ் பார்ட்னர் மூலியமா ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு உங்க லைஃப் பார்ட்னர் ஒரு ஏழ்மையான வீட்டு பொண்ணுதான், கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது. அவங்க வீட்டுல ஒரே ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டை இப்ப காலகட்டத்துல வித்தாங்கம்மா, அதுல ஒரு பங்கு என் மனைவிக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. சரிங்களா? அதே மாதிரி என் பிசினஸ் பார்ட்னர் ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சன் தான். அவங்களது ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தாங்க, அதை கொண்டு வந்து அந்த காசு அவர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு அமைப்பு. இதெல்லாம் பிளஸ். ஓகேங்களா? கேது 1ஆம் பாவம், சுயஸ்தானத்துல கேது. சிம்மம் எப்பயுமே ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு நினைக்கும், அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கணும்னு நினைக்கும். இப்ப கூட்டத்தை பார்த்தா ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் சிவனேன்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். தனிமை இனிமையா இருக்கும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு கடவுளை தேடணும், இறையாற்றலோட நான் ஒருங்கிணையணும், ஜீவ சமாதி போகணும், சித்தர் வழிபாடு பண்ணணும், இப்படி எல்லாம் தோணும். இதெல்லாம் நல்லதா, ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லாப குருவா இருக்கார். அஷ்டமத்து சரியாவே இருந்தாலும் சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்கேப் ஆயிட்டாங்க. எதனால அப்படின்னா, குரு லாப குருவா இருந்ததுனால சனி வந்து ஒரு பல்ல நோண்டி நம்ம வந்து தள்ளி விட பாக்குறான் அப்படின்னு குரு கையை கொடுத்து காப்பாத்தி கொடுத்துருவார். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் குரு வந்து நம்மளை காப்பாத்திட்டே இருந்தாரு. செய்யக்கூடிய தொழில முக்கியமா ஒரு நஷ்டம் வராம லாபத்தை கொடுத்திருந்தாரு. அப்ப என்னங்க, நாங்க ஏறவே இல்லைங்களேங்க, இறங்கவும் இல்லைங்களேங்க, அதுதானே விஷயம். பெருசா நீங்க இறங்கவும் இல்லை, பெருசா ஏறவும் இல்லை. சுய ஜாதகத்துல தசை நல்லா இருந்தவங்க பெரிய லெவல்ல அப்லிப்டும் ஆயிருக்காங்க, அதுதான் உண்மை. சரி, இது குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அப்படியே பிற்பகுதி வரலாம். பிற்பகுதி 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியாவே தான் இருப்பாரு. ஆனா நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. காரணம் என்ன? குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி அஷ்டமத்து சனியா இருந்தாலும் பெரிய லெவல்ல நமக்கு எடுக்க மாட்டாரு. அவர் பாட்டுன ஒரு வேலையை பார்ப்பாரு, நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். சனியை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியம் நம்மளுக்கும் இல்ல. இது ஒரு பெரிய பிளஸ். ராகு பகவான் 7ஆம் பாவம், களத்திர ராகு, ஆனா குருனோட பார்வை இல்ல. உங்க கணவரும் உங்களோட மனைவி, நீங்களோட லைஃப் பார்ட்னரும் பிசினஸ் பார்ட்னரும் நீங்க அவங்களுக்கு எந்த விதத்திலயும் தகுதி இல்ல, நீங்க அவங்களுக்கு எந்த விதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பேர் இல்ல, அவங்களோட திறமைக்கு நீங்க ஒண்ணுமே இல்ல இப்படின்ற மாதிரி பல விதத்துல பேசுவாங்க. நம்ம கிறக்கும் அவங்க பேசுறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. ரியாக்ட் பண்ணா என்னங்க ஆகும்? ரியாக்ட் பண்ணா குடும்பத்துல விரிசல் அப்படின்றது வரும். விரிசல் வந்து விலகி போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, அப்ப ரியாக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஆப்ஷன் தான். நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஓகேங்களா? இது களத்திர ஒரு ராகு செய்யக்கூடிய விஷயம். கேது சேம் பொசிஷன், பெருசா மாற்றங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா விரைய குருவா வர்றார், 12ஆம் பாவத்து குரு.
12ஆம் பாவத்து குரு என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு விதத்துல சுப செலவு, சுப விரயம் அப்படின்றத கொடுப்பாரு. நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா 1/6/2026 இருந்து 2026 முடியும் பிற்பகுதி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். எவ்வளவுங்க மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா 60% கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நாங்களும் இந்த ராசி தாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.